Hi students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம Chapter 4 Algorithmic Strategies பற்றி தான் பார்க்க போகிறோம். Chapter 1, Chapter 2, Chapter 3 மூணும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். இன்ட்ரோடக்ஷன் டு அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அல்காரிதம் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. அல்காரிதம் அப்படின்னாலே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு டாஸ்க் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குற ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம செட் பை செட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா அல்காரிதம் சொல்லுவோம். இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா அல்காரிதம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் எழுதி ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறதும் அதுதான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அல்காரிதமை எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னாலும் மேபி இட் மேபி C++, ஜாவா, PHP, Perl எதா வேணால் இருக்கலாம். அல்காரிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா இன்புட், அவுட்புட், அப்புறமா இங்கே கொடுத்துருக்குற கேரக்டரிஸ்டிக்ஸை அதை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கணும். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா டெஃபினட்னஸ், கரெக்ட்னஸ், அப்புறம் எஃபெக்டிவ்னஸ். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா எல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணுவோம். மேனிப்புலேட் அப்படின்றது என்னென்னா ஆக்சஸ் பண்ணுறது. அப்படின்னா டேட்டா எல்லாத்தையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அல்காரிதம் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதாவது அந்த அல்காரிதம் எல்லாம் டெவலப் பண்ணி நம்மளோட இருக்கிற டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி மேனிப்புலேட் மீன்ஸ் ஆக்சஸ் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். அரே, ஸ்ட்ரக்சர், லிஸ்ட்டு, டப்பிள், அண்ட் தென் டிக்ஷனரி இதெல்லாம். அடுத்து இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ஃபஸ்ட்டு சர்ச் அப்படின்றது என்னென்னா ஒரு ஐட்டம் டேட்டாவில் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 10ன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர்ஸ். இதில் 7ன்ற ஒரு ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். அதுதான் சர்ச். இது எல்லாமே ஒன்று ஒரு அல்காரிதமோட ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ சர்ச் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டமை சர்ச் பண்ணுறது பை யூஸிங் லீனியர் சர்ச் இல்லை பைனரி சர்ச். சார்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்குது, கண்ணாப்பின்னா இருக்குது, 1 to 10 இருக்குது, பட் அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ சார்ட் ஆகி அரேஞ்ச் ஆகி இல்லை. ஸோ அதை நம்ம கரெக்டாக சார்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம கிளாஸ்லேயே நிறைய பேர் அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு அட்டண்டன்ஸ்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம்ல, அதுதான் அட்டண்டன்ஸில் எப்படி இருக்கும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் இருக்கும். அதே மாதிரி தான் சார்ட் அப்படின்றது என்னென்னா சார்ட்ன்றது எய்தர் இட் மேபி அரேஞ்ச்ட் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இதில் என்னென்ன சார்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தா பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட். அடுத்து பாருங்கள் இன்சர்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் போய் ஐட்டமை இன்சர்ட் பண்ணுறது. அப்டேட் அப்படின்னாலே என்னதுன்னா ஏற்கனவே இருக்குது, அதை அப்டேட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபிநயா அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை நான் அபி அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். ஸோ இது ஒரு அப்டேட்டு தான். அடுத்து டெலீட் அப்படின்றது என்னென்னா ஏற்கனவே அந்த லிஸ்ட்டில் இருக்க அந்த அபிநயா அப்படின்ற ஐட்டம் டெலீட் பண்ணுறேன். ஸோ டு டெலீட் எக்ஸிஸ்டிங் ஐட்டம் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். சர்ச் அப்படின்றது அந்த அபிநயான்ற நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். சார்ட் அப்படின்றது அரேஞ்ச் பண்ணுறேன். இன்சர்ட் அப்படின்னா அந்த அபிநயான்ற பொண்ணு புதுசாக அட்மிஷன் போட்டிருக்கு கிளாஸில், ஸோ அவங்கள கொண்டு அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் போடுறேன். அப்டேட் அப்படின்றத அந்த அபிநயாவை அபின்னு மாற்றுறேன். டெலீட் அப்படின்றத அந்த அபிநயாவை டெலீட் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள், அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னு ஒரு 2 மார்க் கேட்கலாம். ஸோ ஒரு அல்காரிதமை டிஃபைன் பண்ணுற வே தான் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு அல்காரிதம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா இட்ரேஷன் 1ன்னு போடுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதுவாங்க. ஸோ அதில் ஃபேக்டோரியல் 1s கண்டுபிடிப்போம், இட்ரேஷன் 2 போடுவாங்க, ஃபேக்டோரியல் 2 twice கண்டுபிடிப்போம். அது மாதிரி ஸோ அன்டில் நமக்கு தேவையான இட்ரேஷன் வர வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் இதில் எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஃபஸ்ட்டு இன்புட் இருக்கணும். இன்புட் அப்படின்றது என்னென்னா 0 இல்லைனா மோர் குவான்டிட்டிஸ் சப்ளை ஆகிருக்கும். அவுட்புட் இருக்கணும். அவுட்புட்டில் கண்டிப்பாக ஒரு அவுட்புட் நமக்கு கிடச்சி ஆகணும். ஃபைனைட்னஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்புக்கு அப்புறம் அது கண்டிப்பாக டெர்மினேட் ஆகியிருக்கணும். ஸோ அதுதான் ஃபைனைட்னஸ். டெஃபினைட்னஸ் அப்படின்றது என்னென்னா எல்லா ஆப்ரேஷன்ஸையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவிஷன் ஆஃப் 0னா இப்படி தான், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இப்படி தான் அப்படின்றது. எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். கரெக்ட்னஸ் அப்படின்னா எரர் ஃப்ரீயாக இருக்கணும்.
சிம்பிளிசிட்டி, ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அன்ஆம்பிஜியஸ், அதாவது அந்த அல்காரிதம் வந்து கிளியராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒவ்வொரு இன்புட்டும், ஒவ்வொரு அவுட்புட்டையும் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஃபீஸிபிலிட்டி அப்படின்றது ஃபீஸிபிளாக இருக்கணும். ஷுட் பி ஃபீஸிபிள் வித் அவைலபிள் ரிசோர்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு அது ஃபீஸிபிளாக இருக்கணும். ஃபீஸிபிள் அப்படின்றது என்ன, சாத்தியமான அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து போர்ட்டபிள் அப்படின்றது என்னென்னா, ஒவ்வொரு அல்காரிதமும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இண்டிபெண்ட் அப்படின்னா ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி தான் எல்லா ஓஎஸையும் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இண்டிபெண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ தான் சொன்னேன்ல, டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை கொண்டு வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் போட்டாலும் அது வந்து ஒர்க் ஆகணும், அப்படி இருக்கணும். இதோட இன்ட்ரோடக்ஷன் டு அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அல்காரிதம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம், ரைட்டிங் அண்ட் அல்காரிதம். அது மாதிரி இதில் நிறையா சம்ஸ் எல்லாம் இருக்கும், 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.